வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு குஜராத் ஃபேமஸ் ரெசிபி பார்க்க போறோம். குஜராத் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது டோக்லா. நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கு இட்லி எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அடிக்கடி நம்ம செய்வோமோ, அதே மாதிரி குஜராத்ல இந்த டோக்லா அடிக்கடி பண்ணுவாங்க, விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம இட்லி மாதிரியே டோக்லாவும் ஸ்டீம்டு ஃபுட்டு, அதுவும் ரொம்ப ஹெல்தியானது. நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல டோக்லா பண்ணலாம். அதாவது ஊற வச்சு அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம். இந்த டோக்லா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு, ஈவன் நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட அது கெட்டு போகாது, நல்லா இருக்கும், நம்ம எடுத்துட்டு போகலாம். இந்த டோக்லால பாத்தீங்க அப்படின்னா சீசனிங் ரொம்ப ஸ்பெஷல். இது நல்ல வாசனையாவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த குஜராத் ஃபேமஸ் டோக்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். 3 மணி நேரத்துல கடலைப்பருப்பும் அரிசியும் நல்லா ஊறிருக்கு பாருங்க. இப்ப தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆ உடைச்சு போட்டுப்போம், அரைக்கிறது ஈஸியா இருக்கும். நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி கடலைப்பருப்பு சேர்த்துருவோம். இந்த கம்மியா தண்ணி சேர்த்து ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கெட்டியா நான் அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கடலை பருப்பு அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1/4 கப்பு தயிர் இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இட்லி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துல இருக்கு. ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டா இருக்கு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு அரைச்சி வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு, அப்படியே பொங்கி வந்திருக்கு பாருங்க. மாவு காமிக்கிறேன் பாருங்க, பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துட்டு ஃபுல்லா எண்ணெயில நம்ம அந்த கிரீஸ் பண்ணி எடுத்துக்கணும், அப்பதான் ஒட்டாம வரும். இப்ப இந்த டோக்லா மாவை நம்ம லேசா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை இந்த பிளேட்ல போர் பண்ணிக்கணும். நல்ல சைட்ல எல்லாம் கூட நம்ம எண்ணெயை தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டாம வந்துடும், எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பிளேட்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இட்லி பாத்திரத்துல ஆல்ரெடி நான் தண்ணி வச்சிருக்கேன், தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேட்டை நம்ம இதுல இறக்கி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 15 to 20 நிமிஷம் ஆகும். இட்லி பானையில அடியில தகுந்த அளவுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு மட்டும் நம்ம பாத்துக்கணும். இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயாச்சு, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது கரெக்டா இருக்கும். பர்ஃபெக்டா வெந்திருக்கு, கொஞ்சம் கூட இதுல ஒட்டவே இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறணும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம சேர்த்திருக்கிற எள்ளு ஜீரகம் எல்லாமே நல்லா பொரியணும். பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம், காரமே இருக்காது, நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்ப இதுல 150 ml தண்ணி சேர்த்துக்கணும். இப்படி ஓரத்துல இருந்து தண்ணி விட்டீங்கன்னா தெறிக்காம இருக்கும் பாருங்க, கொஞ்சம் கூட தெறிக்கவே இல்லை. இந்த தண்ணியில 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு. உப்பு நம்ம ஆல்ரெடி டோக்லால சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம்னா போதும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். டோக்லா நல்லா சூடு ஆறியாச்சு. நைஃபால ஓரங்கள் மட்டும் லேசா எடுத்து விட்டுக்கணும். நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும்.
இத ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். பேஸ்ட் அப்படி டேப் பண்ணோம்னா வந்துடும். இவ்வளவு அழகா கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா வந்திருக்கு. இப்ப இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணோம் இல்லையா, அதே பிளேட்லயே நம்ம அதே மாதிரி மேல் சைடு மேல வர மாதிரி நம்ம வச்சுப்போம். நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதுவே நல்லா சூடு ஆறியாச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த டோக்லா மேல நம்ம விடணும். ஒரே டைம் எல்லாத்தையும் விட்டுறாம, இது விட்டதுக்கு அப்புறம் தண்ணியை ஃபுல்லா வந்து இந்த டோக்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி விடணும். அந்த மாதிரி பண்றதுனால டோக்லா வந்து நல்ல ஜூஸியா இருக்கும். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் விட்ட தாளிச்ச தண்ணி ஃபுல்லா வந்து இந்த டோக்லா நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா ஜூஸி ஆயிடும். சாப்பிடும்போது நல்லா ஜூஸியா இருக்கும். நம்ம தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நம்ம மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ற மாதிரி தான். நல்லா ஜூஸியா கத்தி நல்லா சாஃப்டா இறங்குது. பொதுவா டோக்லா வந்து ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ஈஸியா எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. உள்ளேயும் பாருங்களேன், பஞ்சு பஞ்சா இருக்கு பாருங்க. நல்ல போர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஈனோ சோடா எதுவுமே சேர்க்காமையே இந்த அளவுக்கு அருமையா வந்திருக்கு. குஜராத் ஃபேமஸ் டோக்லா சர்விங்க்கு ரெடி. ட்ரெடிஷனல் மெத்தட்ல டோக்லா வந்து நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்தீங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். டோக்லா வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்படி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு கிரீன் சட்னி பண்ணிருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய ஒரு கிரீன் சட்னி ரெசிபியும் நான் கொடுத்துருக்கேன். அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இப்ப வந்து சும்மா எந்த சட்னியும் இல்லாம நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செம்ம சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கு. அரைச்சு பண்ணிருக்கோம் இல்லையா, நல்ல அந்த கிரானியூல்ஸ் சாப்பிடும்போது நல்லா தெரியுது. ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம தாளிச்சு அதுல வந்து நம்ம அந்த தண்ணியும் எண்ணெயும் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம். அந்த டோக்லா வந்து அதை ஃபுல்லா நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கனால கொஞ்சம் நல்லா ஜூஸியா இருக்கு. நம்ம அழகா ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணதுனால லேசான ஒரு புளிப்பு இருக்கு. பிளஸ் அந்த கடுகு, ஜீரகம், பெருங்காயம் அதெல்லாம் தாளிச்சிருக்கோமா, அதோட வாசனை வந்து அட்டகாசமா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நம்ம தாளிச்சு தண்ணி விட்டோம் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் சர்க்கரை நம்ம கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த தாளிப்புல வந்து பச்சை மிளகா சேர்த்து வதக்கணும் இல்லையா, அந்த பச்சை மிளகா வந்து சும்மா அப்படியே சாப்பிட்டா கூட காரமே இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த பச்சை மிளகா கொஞ்சம் கடிச்சுக்கிட்டு இந்த டோக்லாவையும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நிறைய பச்சை மிளகா போட்டு கூட நம்ம வதக்கிக்கலாம். அந்த பச்சை மிளகா தொட்டே கூட இந்த டோக்லாவை சாப்பிடலாம். இந்த டோக்லா வந்து ஒரு பேசிக் மெத்தட். டோக்லா நிறைய விதத்துல நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணலாம், இன்ஸ்டன்டாவும் பண்ணலாம். இப்ப நிறைய குஜராத்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நிறைய வந்து இன்ஸ்டன்ட் டோக்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடிமேடா பவுடர் கிடைக்கும். நம்ம கொண்டு வந்து சோடாவோ ஈனோவோ மிக்ஸ் பண்ணிட்டு உடனே பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் வீட்ல கூட அந்த பவுடர் வந்து நம்ம எப்படி இட்லி ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க இந்த டோக்லா இத்ராக்கெல்லாம் ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சோடா ஈனோ போட்டு கலந்து உடனே பண்ணி சாப்பிட்டுருவாங்க. இந்த டோக்லாவை நம்ம இன்னைக்கு வந்து அரிசி கடலை பருப்பு சேர்த்திருக்கோம். இன்னும் வேற வேற வேரியேஷன்ஸ்ல நிறைய விதத்துல பண்ணலாம். நம்ம போக போக ஒவ்வொன்னா வெரைட்டியா நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த டோக்லாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அருமையான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.